நம்ம ஆர்வமாக இருக்கலாம், ஆனால் ஆர்வ கோளாறாக இருக்கக்கூடாது. ஆர்வ கோளாறுனா ஒருத்தவர்கிட்ட பார்த்த உடனே, பேசின உடனே, பழகுனோடனே, இவர் தாண்டா நல்லவர், இவர் தாண்டா ஞானி, இவர் தாண்டா பெரிய ஆள் உலகத்திலே, இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் முதல்ல யார் மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அவங்க துவண்டு கிடக்கிற நேரத்தில் யாராவது ஒரு பையனோ ஒரு ஆம்பளையோ வந்து அட்வைஸ் கொடுத்துட்டான்னா அவனை மாதிரி உலகத்தில் நல்லவனே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த ஆர்வம் நல்லா தான் இருக்கும். போக 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 அந்த ஆர்வம் புளித்து போகும்போது ஆர்வ கோளாறாக மாறும். அந்த ஆர்வ கோளாறுனால பல பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோன்ட் ஓவர்வெல்ம் பை எனி ஒன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த உடனே யாரும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. பல வருடம் பழக்கத்திற்கு பிறகு தான் ஒருத்தவங்களோட உண்மையான சுயரூபமே தெரியும்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க, ஆர்வமாக இருங்க, அவங்கக்கிட்ட கற்றுக்குங்க. ஆர்வ கோளாற போயிட்டு யார்கிட்டையும் மாட்டிக்காதீங்க.